வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கம்பு அடையும் இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான புதினா சட்னியும் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ரெசிபியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த அடைக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த அடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சட்னி அரைச்சிடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வதக்கிக்குவோம். நல்லா ஒரு பாதி அளவு பச்சை மிளகாய் வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2-3 தடவை அலசிடுங்க, மண் இருக்கும் புதினாவில். இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த புதினாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வதக்கின பொருள் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கம்மியாக தான் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியை கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போதும் போல் கடுகு உளுந்து தாளிச்சிக்குவோம். கடுகு உளுந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பை சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட புதினா சட்னி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த சட்னி ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம அடக்கி ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க. ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துருக்கேன், தோலோடய சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. ஒரு 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க, ஒன்றும் பாதியமாக இருக்கிற அளவுக்கு இது போல். இப்போ இது இருக்கட்டும். இப்போ கம்பு மாவு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கையால் இது போல் உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை உருவிட்டு அலசி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடுசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் இது கூடவே சேர்த்துக்குவோம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அந்த மாவு கூட இந்த மசாலா உப்பு எல்லாம் நல்லா கலந்து வரணும். அதனால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அடைக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, விருப்பம் இல்லைன்னா தேவையில்லை. இதில் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் துருவல், அப்புறம் முட்டைக்கோஸ், இது போல் வெஜிடபிளும் சேர்த்து செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி திக்காக பிசைஞ்சி எடுத்துக்கணும். தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் திக்கான மாவாக நம்ம பிசைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்படி கொஞ்சம் தளர்வாகவும் இருக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அடை தட்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவும் இருகலாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இந்த அளவுக்கு பக்குவமாக கலந்து எடுத்துக்கங்க. இப்போ நம்ம அடை தட்டுறதுக்கு ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையில் தட்டலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், அதுலேயும் தட்டிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கிறேன். கையில் எண்ணெய் தொட்டுக்குங்க. நல்லா அந்த பாலித்தீன் கவர்லேயும் எண்ணெய் தடவிக்குங்க. கையிலையும் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா இது போல் உருண்டைகளாக உருட்டி அப்பப்போ கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்குங்க. மெல்லிசாக தட்டி எடுக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவும் மொறுமொறுன்னு நமக்கு வெந்து வரும் அடை. நல்லா இது போல் மெல்லிசாக ஈவனாக தட்டி எடுத்துக்குங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. பாருங்க அடை தட்டிட்டேன். இப்போ நம்ம தோசைக்கல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து கடையை இப்படி கையில் எடுத்திங்கன்னா அழகாக வரும்.
நம்ம எண்ணெய் தடவிட்டு தான் அடை தட்டியிருக்கோம். அதனால் இப்படி திருப்பி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கவர்லேருந்து அழகாக நம்ம கையில் வந்து உட்காந்துரும். இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த அடையை பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். தீயை அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும், உள்ளே வந்து அடை வெந்து வராது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். குறைவான தீயில் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒவ்வொரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கமும் பாருங்கள். 2 பக்கமும் நல்லா அருமையாக இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. இதே அடையில் பார்த்திங்கன்னா மேலாப்பில் கொஞ்சம் எள்ளு தூவி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது அதை தான் செய்ய போகிறேன். இது போல் மேலாப்பில் கருப்பு எள்ளு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட நம்ம தூவிக்கலாம். இப்போ இதே போல் நம்ம மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் அடையாக தட்டி எடுத்துக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் அடை. இப்போ பாருங்கள், நமக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்க மாவுக்கு பார்த்திங்கன்னா 5 அடை கிட்ட கிடச்சிருக்கு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக அருமையாக ரெடியாகி வந்திருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த அடைக்கும் சட்னிக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.